அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இந்தியாஸ் ஓட்டிங் ரைட் இருக்குல்ல, அது வந்து வெறும் ஸ்டாச்சுரி ரைட்டா தான் இருக்கணுமா? அது வெறும் ஸ்டாச்சுரி ரைட்டா இல்லையா? அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு சம்பந்தமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 2017ல யூபிஎஸ்சி இந்த கொஸ்டினை கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ரைட் டு ஓட் டு பி எலெக்டட் இன் இந்தியா, அது என்ன மாதிரியான ரைட்டு அப்படிங்கிற கேள்வி. ஃபண்டமெண்டலா, நேச்சுரல் ரைட்டா, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா, இல்ல லீகல் ரைட்டா? இதுக்கான ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு, இந்த ஆர்டிக்கல்ல தான் இதோட ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஃப்ளோவா நம்ம வி ஆர் கோயிங் டு see திஸ் ஆர்டிக்கல். லாஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கின் அடிப்படையில வி ஆர் கோயிங் டு செலக்ட் த ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். அப்போ ரைட் டு ஓட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட், அவங்களுடைய இந்த பல கால ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா தே ஆர் டெல்லிங் தட் ரைட் டு ஓட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரைட். ஓகேங்களா? அது ஒரு பார்லிமெண்ட் போட்ட ஒரு லாவின் அடிப்படையில், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் அடிப்படையில உங்களுக்கு இந்த ரைட் டு ஓட்டு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா தேர் இஸ் அ பேரடாக்ஸ். என்ன பேரடாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல, சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எசென்சியல் ஃபெசேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இப்போ ஆஹ், அந்த கேண்டிடேட்டோடைய அந்த சொத்து எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரட்டா ஓட்டு போடுற அந்த உரிமையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபெசேட்ஸ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பல வழக்குகள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அடிப்படை உரிமையா, கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்டா அறிவிக்கிறாங்க. ஆனா ஆக்ட் ஆஃப் ஓட்டிங்க மட்டும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்டாச்சுட்டரி தான் அப்படிங்கறத சொல்றாங்க. அது என்ன மாதிரியான கேஸ்ல எல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸோட பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் இதோட கிரக்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த கிரக்ஸ் என்ன? ரைட் டு ஓட்டா இருக்கட்டும், கண்டெஸ்ட் இன் எலெக்ஷனா இருக்கட்டும், அது காமன் லா கிடையாது, பட் இட் இஸ் கிரியேட்டட் பை அ ஸ்டாட்யூட். ஓகேங்களா? அப்ப லீகலும் கிடையாது, லீகல் இல்லைன்னுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ரைட் டு எலெக்ட் இருக்குல்ல, அது நெய்தர் ஃபண்டமெண்டல் நார் காமன் லா அப்படின்னுறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப டெமோக்ரஸி அது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ரைட் டு ஓட் இருக்கு பாத்தீங்களா, அது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லெஜிஸ்லேஷன். அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் ஓவர் த டெக்கேட்ஸ் 52ல இருந்து 2006 வரைக்குமான அந்த 3 வழக்குகள்ல அவங்க ரீஇட்டரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போலிங் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அத கான்ஸ்டிடியூஷனலைஸ் ஓவர் த இயர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஏன் இத மறுபடியும் மறுபடியும் ரைட் டு ஓட் ஒரு ஆம், இதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டாச்சுரி ரைட் அப்படிங்கறதே சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்பிரசிவ்லி, இல்லனா எக்ஸ்பிளிசிட்லி, இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூபிஎஸ்சி உடைய வார்த்தை, இதெல்லாம் ஃபேவரட் வார்த்தை. explicitly right to vote, it is not mentioned in the fundamental rights part 3 of the constitution ல explicit right to vote அப்படின்னு மென்ஷன் ஆகல. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஓகேங்களா, அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு வார்த்தைங்க. ஆனா ரைட் டு ஓட்டுங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகல. சோ அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அது ஒரு ஓட்டிங் ப்ராசஸ். அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தான் இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் என்ஜாயிங் அ கன்சிடரபிள் latitude in பிரிஸ்கிரைபிங் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், டிஸ்குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், ப்ரொசீஜரல் கவர்னிங் த எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பண்றது யாரு அப்படின்னா பார்லிமெண்ட், த்ரூ விச் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஓகேங்களா? அப்ப அது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன ப்ராசஸ்? 3 இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் இருக்கு. ரைட் டு நோவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கட்டும், ரைட் டு மேக் அன் இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கட்டும், மெயின்டைனிங் சீக்ரசி ஆஃப் அ பேலட்டா இருக்கட்டும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பல வழக்குகள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத
உறுதிப்படுத்துறாங்க, எதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓட்டர் வந்து ஆஸ் அ ரைட் டு நோ அபவுட் த கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபைனான்சியல் அசெட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். இது எல்லாமே வந்து நம்ம வேட்பு மனு விருப்ப மனு தாக்கல் பண்ணும் பொழுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஆபீசர் கிட்ட வந்து தாக்கல் பண்றோம். ஓகேங்களா? அதெல்லாம் எங்க இருந்து வருது, எது மேண்டேட்டரி ஆக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஏடிஆர்னு சொல்லுவாங்க. இந்த என்ஜிஓ தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான வழக்க போட்டு நமக்கு அந்த உரிமையை வாங்கி தராங்க. அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு நோ இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் டைரக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏ. ஓகேங்களா? இட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நமக்கு வந்து ரைட் டு நோ வருது. ஏன்னா ஒரு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது வந்து அந்த ஸ்பீச்சோ எக்ஸ்பிரஷனோ நம்மளால எப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் இருக்கும்போது தான் நம்மளால வந்து பேசவோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணவோ முடியும். அந்த டிசிஷன் ரைட் டு இன்ஃபார்ம்டு டிசிஷன், இந்த வார்த்தை ரைட் டு இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கட்டும், ரைட் டு நோவா இருக்கட்டும், தீஸ் ஆர் ஆல் பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோடைய ஒரு முக்கியமான கூறுகள் மற்றும் அங்கங்கள். ஓகேங்களா? ரைட் டு நோ அண்ட் ரைட் டு இன்ஃபார்ம்டு டிசிஷன். ஓகே, இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏ. ஓகேங்களா? அதே மாதிரி ரெகக்னைசிங் த ஆப்ஷன் ஆஃப் நோட்டா. நோட்டாவுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜெக்டிங் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இதுவுமே ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதுலயே அவங்க என்ன பண்றாங்கன்னா, மெயின்டைனிங் சீக்ரசி இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, ஸோ ரிஜெக்டிங் ஆல் த கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், மெயின்டைனிங் சீக்ரஸியா இருக்கட்டும், ரைட் டு இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரைட் டு நோவா இருக்கட்டும், ஆல் தீஸ் போலிங் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து டெமோக்ரஸி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஓகே, அண்ட் தென் இஃப் த டெமோக்ரஸி இஸ் வியூட் இன் த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின், அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி இஸ் அ பேசிக் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்ப பேசிக் பார்ட் அப்படிங்கிறதுனால டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மக்கள் ஆட்சி. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அன் அப்டிராக்ட் கான்செப்ட். ஓகேங்களா? மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் ஒன், இட் இஸ் அ பிராக்டிக்கல் ஒன். அது எப்படி வந்து பிராக்டிக்கலா ஆக்கப்படுது அப்படின்னும் பொழுது எல்லாருமே எல்லா மக்களும், இப்ப இந்தியால இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் வந்து ஒரு டிசிஷனை போய் நம்மளால எடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூவன்சில நம்மளுடைய பிரதிநிதியை அனுப்புறோம். ஓகேங்களா? அதை எப்படி அனுப்ப முடியுது அப்படின்னா த்ரூ எலெக்ஷன்ஸ் தான் நம்ம அனுப்புறோம். இந்த மக்களாட்சி, த டெமோக்ரஸி இஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அது எப்படி லெஜிட்டிமைஸ் ஆகுது, அந்த அனுப்பப்படுற ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்படி வந்து லெஜிட்டிமேட் ஆகுறாரு அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ பார்ட்டிசிபேஷன், பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இந்த எலெக்ஷன் திருவிழால பங்கேற்கும் போதுதான், த்ரூ வாட், த்ரூ த பவர் ஆஃப் பேலட். அதோடைய அண்டர் கரண்ட் என்ன, இந்த டெமோக்ரஸியா இருக்கட்டும், எலெக்ஷனா இருக்கட்டும், பார்ட்டிசிபேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் இணைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் voting, த வெரி ஆக்ட் ஆஃப் voting. ஓகேங்களா? அப்ப திஸ் வெரி ஆக்ட் ஆஃப் voting இஸ் என்ஷூரிங் த பாப்புலர் சாவர்னிட்டி. பாப்புலர் சாவர்னிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய மக்களின் மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற, மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசு, ஒரு ஆட்சி, அது நடக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலர் சாவர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இத என்லைட்மெண்ட் பீரியட்ல நிறைய பேர் வந்து என்லைட்மெண்ட் பத்தி பார்த்திருப்பீங்க. ஹிஸ்டரி ஆப்ஷனலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சோசியாலஜியா இருக்கட்டும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், பிஎஸ்ஐஆரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படின்னா அது வந்து என்லைட்மெண்ட் தான். எல்லாருமே ரூசோவையும் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ரூசோவை பத்தின அந்த அவரை பத்தி படிச்சிருப்பீங்க. அவரு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கான்செப்டான ஜெனரல் வில்லையும் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஜெனரல் வில். ஓகேங்களா? இந்த ஜெனரல் வில் அப்படிங்கிறது தான் நத்திங் பட் பாப்புலர் சாவர்னிட்டி. அதுல இருந்தா இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா? இந்த பாப்புலர் சாவர்னிட்டியை என்ஷூர் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the very act of voting. அது மட்டும் இல்லாம ஓட்டிங்ல தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா வி த பீப்புள், இல்லைன்னா பீப்புள் இஸ் ரெனியூவிங் த லெஜிட்டிமசி ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்து தே ஆர் ரெனியூவிங் த லெஜிட்டிமசி அண்ட் ஹோல்டிங் த கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ்.
ஓகேங்களா? அதனால இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஓட்டிங் குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர் கவர்னிங் த ஓட்டிங் எலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வி டோன்ட் ஹாவ் டு மேக் தெம் ஆல் ஃபண்டமெண்டல் ரைட். பட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the very act of voting, ரைட் டு ஓட் இருக்கு பாத்தீங்களா, டு ஆல் த எலிஜிபிள் சிட்டிசன்ஸ், அதை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டா ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்றாரு. ஓகே, இப்ப இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு வருவோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரியான ஒரு விஷயம் தானா? மெக்கானிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெக்கானிசம், அந்த ஓட்டிங் ப்ரொசீஜர் இதை தான் ஸ்டாட்டுட்டரியா ரைட் டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல பேசுறாங்க. ஆனா அந்த சிட்டிசனுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இட் ஹாஸ் பீன் என்ஷூர்ட் இன் த ஆர்டிகல் 326. அப்ப அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, the 326 article of the Constitution of India mandates that the election of லோக் சபாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸா இருக்கட்டும், இது எல்லாமே எதன் அடிப்படையில நடக்கும்? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸின் அடிப்படையில நடக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லா எலிஜிபிள் சிட்டிசன்ஸும் எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது? எல்லா சிட்டிசனும்னா குழந்தைங்களும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப எலிஜிபிள் சிட்டிசன்ஸ் தான் ஆக முடியும். ஓகேங்களா? இஸ் கான்ஸ்டிடியூஷனலி என்டைட்டில்டு டு ரெஜிஸ்டர் அஸ் அ voter இல்லைன்னா எலக்டார். ஓகேங்களா? இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஒன்லி நேரோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் சப்ஜெக்டட் டு. ஓகே, சோ அப்ப த என்டைட்டில்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோர்ஸ், இட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் த என்டைட்டில்மெண்ட், சிட்டிசன்ஸ் என்டைட்டில்மெண்ட் டு ஓட். அது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ளோயிங் இன் த கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆத்தர் சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இந்த கொஸ்டினுக்கு வரும் பொழுது 2017ல யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, ரைட் டு vote டு பி an elector இன் இந்தியா, elect டு பி elected in இந்தியா, இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஓகேங்களா? இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, லீகல் ரைட் கிடையாது, நேச்சுரல் ரைட் கிடையாது. இன் இந்தியா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் இந்தியா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் விச் இஸ் டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் ஆர்டிகல் 326. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? உங்களுடைய இது டவுட்ஸை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க. தேங்க்யூ.